நான் நிறைய மக்கள்கிட்ட போயிருக்கேன், குருகள் கிட்ட. அவங்க என்னை கேட்டிருக்காங்க, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு திருடன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் நான் திருடனை தெரிஞ்சு கூட சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓகே, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது, நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. பட்டு எனது கூட ஒரு கண்டிஷன், நீ திருடும்போது விழிப்புணர்வோட இருக்கணும். இது ஒன்று தான் என் கண்டிஷன், எனக்கு வேற எந்த கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருடன் ஓகே சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கொஞ்ச நாளில் பிறகு ஒரு திட்டம் போட்டு திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. போன பிறகு அந்த வீட்டில் ஒரு ரூமில் ஒரு பெட்டி இருக்குது. அது திறக்கி அதில் இருக்கிற பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் திறக்கிட்டாரு. திறக்கின உடனே உள்ள டைமண்ட் இருக்கு, நல்லா பளபளன்னு இருக்கு. சரி, இப்போ அது திருடிட்டு கொண்டு போகணும். இப்போ குரு சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்லியிருக்காரு? விழிப்புணர்வோட திருடனும். கண்டிஷன் வருது, சின்சியர் திருடன். குரு கிட்ட போனால் கூட ஒரு சின்சியாரிட்டி இருக்கு. சரி, விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த டைமண்ட் எது இருக்குதோ பளபளன்னு கல்லா தெரியுது, கண்ணுக்கு வெறும் கல்லா தெரியுது. அவரு அசந்து போயிருக்காரு, ஏன் திடீர்னு இப்படி தெரியுது, இது வரைக்கும் பளபளன்னு இருக்குதே, ஏன் கல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த அவேர்னஸ் போயிடுச்சு. அவேர்னஸ் போன உடனே மறுபடியும் பளபளா தெரியுது அந்த டைமண்டு. மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குரு என்ன சொன்னாரு? விழிப்புணர்வோட இரு அப்படின்னாரு. ஓகே, மறுபடியும் விழிப்புணர்வு அவேராக வந்திருக்காரு. வந்த உடனே கல்லா தெரியுது. இப்படியே சுற்றி சுற்றி ஒரு 3-4 வாட்டி நடந்துச்சு. அவருக்கு புரியுது, குரு எதுக்கு அவேர்னஸ்ஸாக இருந்து திருடு அப்படின்னு ஏன் சொன்னாரன்னா, அவேர்னஸ்ஸாக இருக்கும்போது தப்பு செய்ய முடியாது, திருட முடியாது. அதனால் அந்த கண்டிஷன் போட்டிருக்காரு.